ஹாய் ஹாய் வெல்கம் டு ஜஸ்ட் இமேஜின். ஒருத்தர் அவரோட தோட்டத்தில் தென்னங்கன்று நட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். மரக்கன்று நடணும் அப்படின்னா பள்ளம் தோண்டணும்ல. ஸோ அதுக்குன்னு ஒரு தோட்டக்காரரை அப்பாயிண்ட் பண்ணாராம். இந்த தோட்டக்காரரும் அந்த வேலையை நல்லா செஞ்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாராம். ஏன்னா ஒரு 3 monthsல அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தாராம். ஸோ காசு வந்தால் கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப உழைச்சாராம். ஃபர்ஸ்ட் டே 20 மரக்கன்று நடுறதுக்கு பள்ளம் தோண்டிட்டாராம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 1 week அப்புறம் ஒரு நாளைக்கு 10 பள்ளம் தான் அவரால் தோண்ட முடிஞ்சிச்சான். ஒரு 1 monthக்கு அப்புறம் ஓனர் வந்து செக் பண்ணாராம். அப்போ இவரால் ஒரு நாளைக்கு 2 பள்ளத்துக்கு மேலே தோண்டவே முடியலையா. ஓனர் அவரோட மண்வெட்டியை வாங்கி செக் பண்ணாராம். என்ன பிரச்சனை, ஏன் டேஸ் போக போக இவரால் தோண்டவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணாராம். அங்கே பார்த்தா அந்த மண்வெட்டி அப்படியே மழுங்கி போய் இருந்துச்சான். ஸோ ஓனர் தோட்டக்காரர்கிட்ட கேட்டாராம், இதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், அதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லைங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்குது, நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இதோட இந்த கதை அப்படியே முடியுது. இப்போ நம்ம கதைக்கு வருவோமா. நம்ம வாழ்க்கையில் இந்த மண்வெட்டியை போல தான் நாமளும் நம்மளோட அறிவுத்திறனும் உடல் பலமும் மழுங்கிருச்சு அப்படின்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு எவ்வளவோ கடமை இருக்கலாம், நிறைய உழைக்க வேண்டி வரலாம். இருந்தாலும் நம்மளோட உடம்பையும் அறிவையும் மனசையும் எப்போவுமே பாதுகாத்துக்கிட்டே வரணும். அப்போ தான் நாம் நினச்சதை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். புரிஞ்சுதா?